சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் நாள், பிப்ரவரி 11, 2025 செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பகல் 12:54 புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இன்று சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 4ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 11ஆம் பாவத்திலும், புதனும் சூரியனும் 10ஆம் பாவத்திலும், கேது பகவான் 6ஆம் பாவத்திலும், சுக்கிரனும் ராகுவும் 12ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. புத்திரர்களின் உடல் நலத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், கேது, சூரியன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 74, 7, 52, 1, 64, 6, 15, 78. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 3ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 10ஆம் பாவத்திலும், புதனும் சூரியனும் 9ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசியில் குரு பகவானும், 5ஆம் பாவத்தில் கேதுவும், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும்.
சகோதர வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். மனக்குழப்பம், மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2 நட்சத்திர பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரிஷப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 74, 1, 64, 6, 15, 78. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 2ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலும் புதனும் சூரியனும் 8ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 12ஆம் பாவத்தில் குருவும், 4ஆம் பாவத்தில் கேதுவும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4 நட்சத்திர பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3 நட்சத்திர பலன்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பணியிடத்தில் பணியாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும்.
மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 74, 6, 15, 78. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 8ஆம் பாவத்திலும் புதனும் சூரியனும் 7ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 3ஆம் பாவத்தில் கேதுவும் 11ஆம் பாவத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மனச்சஞ்சலம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்கும் முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தாய் தந்தையரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, சூரியன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 25, 16, 61, 1, 64, 6, 15, 78. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 12ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியனும் புதனும் 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 10ஆம் பாவத்தில் குருவும் 2ஆம் பாவத்தில் கேதுவும் 8ஆம் பாவத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். உங்களது பயணங்கள் பயனளிக்கும்.
சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 1 64 6 15 78. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று 11ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 6ஆம் பாவத்திலும் புதனும் சூரியனும் 5ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசியில் கேதுவும் 7ஆம் பாவத்தில் சுக்கிரனும் ராகுவும் 9ஆம் பாவத்தில் குருவும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். மனச்சஞ்சலம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் குருவின் பார்வை இருப்பதால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மனச்சஞ்சலம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 74, 1, 64, 6, 15, 78. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 10ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 5ஆம் பாவத்திலும் புதனும் சூரியனும் 4ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள்: நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 74, 6, 15, 78. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 9ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 4ஆம் பாவத்திலும் புதனும் சூரியனும் 3ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். குரு பகவான் 7ஆம் பாவத்திலும் கேது 11ஆம் பாவத்திலும் சுக்கிரனும் ராகுவும் 5ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும்.
புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சந்திரன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 1 64, 2 74, 7 25, 16 61. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணியிடத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சுக்கிரன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 1 64, 6 15 78, 7 25, 16 61. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 2ஆம் பாவத்திலும் சூரியனும் புதனும் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 5ஆம் பாவத்தில் குருவும், 7ஆம் பாவத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும் ராகுவும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும்.
சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். மனச்சஞ்சலம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சந்திரன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 6, 15, 78, 2, 74, 7, 25, 16, 61. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. கும்பராசி அல்லது கும்பலக்ன அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் ராசியிலும் புதனும் சூரியனும் 12ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 4ஆம் பாவத்தில் குருவும் 8ஆம் பாவத்தில் கேதுவும் 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் தந்தையரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 15, 78, 2, 74. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் இன்று 5ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 12ஆம் பாவத்திலும் சூரியனும் புதனும் 11ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசியில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 3ஆம் பாவத்தில் குருவும் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் 7ஆம் பாவத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் உள்ள போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 274, 164. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.